எல்லாருக்கும் ஹாய்ன்னு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை. அதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 1 கப் மாவு போட்டுக்கலாம், அரிசி மாவு. அது கூட உப்பு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஜாரில் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கின்னு அது ஒரு பாத்திரத்தை மாற்றி வச்சுட்டு அரைச்சதை மறுபடியும் ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா அரைச்சிக்கலாம். அதையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரம் வச்சு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க்கு கொதித்த உடனே செகண்ட் எடுத்து வச்சு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மாவு உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ உருட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதை பாலில் போட்டுருங்க. கொதிக்கிற பாலில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச தேங்காய் பாலில் 6 ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த மாவு போட்டோம் பார்த்திங்களா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா அது அடி பிடிச்சிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். அதை நல்லா சீவிக்கோங்க. நல்லா சீவி எடுத்துக்கோங்க. நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சுகர் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிவிடுங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்ட பிறகு தேங்காய் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த என்ன வீடியோ போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.